ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட பாக்கியத்தின் 7 சவரன் தாலிக்குடியும் 5 சவரன் வளையல் மற்றும் தங்க மோதிரமும் கொள்ளை போயிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியா வசித்து வந்திருக்கக்கூடிய முதிய தம்பதியினர் தற்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வெளியே தெரிய வந்திருக்கிறது. தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வரக்கூடியவர்கள் ராமசாமி மற்றும் பாக்கியம் ஆகிய அந்த முதிய தம்பதியினர். அவர்களுடைய மகன் அவர்களை 2 நாட்களாக தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்களிடமிருந்து எந்த வகையான பதில்களும் இல்லாத காரணத்தினால அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக அவர்களை சென்று பார்க்கும்படி அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அவருடைய மகன் கவிசங்கர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேண்டுகோளை ஏற்று அவருடைய உறவினர்கள் பாக்கியம் மற்றும் ராமசாமி ஆகியோர் வசித்திருக்கக்கூடிய அந்த தோட்டத்து வீட்டுக்கு சென்று பார்த்திருக்கின்றனர். அப்பொழுது அந்த தோட்டத்து வீட்டில் இருவரும் சடலமாக கிடந்திருக்கின்றனர். இந்த தகவல் அறிந்ததும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தினுடைய காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணையை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா இந்த வீட்டில் வசித்து வரக்கூடியவர்கள் பொறுத்தவரையிலும் சுற்றிலும் தோட்டத்து வீடு அருகில் முழுவதும் தோட்டங்கள் இருப்பதனால உடனடியாக உதவிக்கு வரக்கூடிய தொலைவில் எந்த ஒரு வீடுகளும் இல்லை என்பதை நோட்டமிட்டு இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்டிருப்பதாக முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த கொலையை பொறுத்தவரையிலும் வீட்டில் முதியவர்கள் மட்டுமே தனியாக வசித்து வரக்கூடிய ஒரு வீடாக இருந்திருக்கிறதை நோட்டமிட்டு இந்த கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தகவல் அறிந்ததுமே ஈரோடு மாவட்ட காவல்துறையினர் இந்த கொலை தொடர்பான வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்ளப்பட்டு வராங்க. ஈரோடு மாவட்டத்தினுடைய எஸ்பி சுஜாதா தலைமையில் தீவிர விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல இது தொடர்பான முதற்கட்ட விசாரணைக்காக ஆரம்ப கட்டக்கான அந்த சோதனை அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முதிய தம்பதியில் பாக்கியம் அம்மாவுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய 7 சவரன் தாலி செயினும் அதே போன்று அவருடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய 5 சவரன் வளையல் மற்றும் மோதிரம் ஆகியவையும் கொள்ளடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய மகன் கவிசங்கர் கொடுத்திருக்கக்கூடிய புகார்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நகை, பணம் உள்ளிட்டவைக்காக முதிய தம்பதியினர் குறிவைத்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றனரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். மேலும் இந்த கொலை செய்ததற்கான காரணம் என்ன, யார் கொலை செய்திருக்க கூடும் என்று உறவினர்களிடமும் புகார் தெரிவித்துள்ள மகனிடமும் முன்பகை எதுவும் இருக்கிறதா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரித்திருக்கின்றனர். மேலும் இதே போன்று இதற்கு முன்பாக பல்லடம் பகுதியிலும் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்திருக்கக்கூடிய 3 கடந்த நவம்பரின் பொழுது படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இதில் அது யார் இந்த குற்றம் செய்தார்கள் என்பது இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நிலையில தற்பொழுது ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு முதிய தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா தன் வீட்டில் தனியாக வசித்து வரக்கூடிய முதிய தம்பதியினர் மட்டும் குறிவைத்து கொலை செய்யப்படக்கூடிய சம்பவம் என்பது நடந்து வரக்கூடிய நேரத்தில் கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடங்கிய இந்த மேற்கு மாவட்டங்கள்ல இந்த வகையிலான அதாவது முதிய தம்பதிகள் வீட்டில் தனியாக இருக்கக்கூடியவர்கள், தோட்டத்து வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் கத்தி அலறல் கூச்சமிட்டால் கூட உடனடியாக உதவி வரக்கூடிய அளவில் அருகில் வீடுகள் ஏதும் இல்லாதவர்களை நோட்டமிட்டு படுகொலை செய்வது யார் என்பதை காவல்துறையினர் மிக தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கான விசாரணைகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் அதாவது இந்த ஈரோடு மாவட்டம் இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் முதல்கட்ட விசாரணை தொடங்கக்கூடிய காவல்துறையினர் மோப்பநாயுடைய உதவியுடன் முதற்கட்ட விசாரணை தொடங்கிய போது அந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியம்மனுடைய மணிப்பர்ஸ், அந்த பணம் வைத்திருக்கக்கூடிய அந்த சின்ன மணிப்பர்ஸை மோப்பநாய் மூலமாக முதல்பட்டு அந்த நாய் சென்ற இடங்களில் சோதனை மேற்கொண்டிருக்கிறாங்க. தற்போதும் அந்த நாய் முழுமையான ஒரு முடிவு இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லாது ஒரு பிரதான சாலை, அந்த தோட்டத்தை விட அமைந்திருக்கக்கூடியது வந்து பிரதான சாலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இதுவரை மட்டுமே இந்த விசாரணையுடைய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் உறுதியான இந்த கொலை சம்பவம் தொடர்பான காரணங்கள் இதுவரையும் தெரியப்படாதனால காவல்துறையினர் தனிப்படை அமைத்து இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறாங்க. மேலும் தனிப்படையினர் இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய வேண்டும் நோக்கத்திலும் தீவிரமான ஒரு விசாரணை மேற்கொண்டு வராங்க. அவர்களுக்காக தனிப்படையினருக்காகவே அந்த காவல் நிலையத்தில் உணவு தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் கூட செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த வழக்கில் கவனம் செலுத்தப்பட்டு காவல்துறையினர் மிக தீவிரமாக தேடி வருகிறாங்க. கடந்த ஆண்டு பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு 6 மாதங்களுக்குள்ளாகவே தற்போது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இந்த இரட்டை கொலை என்பது நடந்திருக்கிறது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த கொலை சம்பவங்கள் என்பது முதிய தம்பதிகளை
வீட்டில் தனியாக இருப்பவர்களை குறிவைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இதுபோல் ஒரே மாதிரியான, அதாவது இதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த சம்பவமும் வீட்டில் தனியாக வசித்திருக்கக்கூடிய முதிய தம்பதியினர், தற்பொழுது படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களும் வீட்டில் தனியாக வசித்திருக்கக்கூடிய முதிய தம்பதியினர். அதனால் இந்த இரண்டு கொலைகளுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா, ஏதேனும் ஒற்றுமை இருக்கிறதா என்பதையும் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கான காரணங்கள் என்ன, நகை பணத்திற்காக மட்டுமே அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா, அல்லது கொள்ளையடிக்க வந்த கும்பலால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா, அல்லது வேறு யாரேனும் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் இருக்குமா என்ற பல்வேறு கோணங்களிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. மேலும் அந்த பகுதி முழுவதுமே தற்போது தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் தற்பொழுது இந்த விசாரணையை தொடக்கி இருக்கிறாங்க. 130க்கும் அதிகமான சிசிடிவிகள் இந்த தோட்டத்து வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் சுற்றி இருக்கக்கூடிய பிரதான சாலைகள், குறுக்கு சாலைகள் உள்ளிட்ட பகுதிகளில் எங்கெல்லாம் சிசிடிவிகள் இருக்கின்றதோ அந்த சிசிடிவிகள் அனைத்தும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுவரை 130க்கும் அதிகமான சிசிடிவிகளை கண்டறிந்து அந்த சிசிடிவிகள் அடிப்படையில் தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு தெரியாத வெளிநபர்கள் அல்லது அந்நியமானவர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்கள் என்பதையும் ஆராய்ந்து வருகிறாங்க. அதே போன்று அந்த வீட்டுக்கு முன்னாடி யாரேனும் வந்திருக்கிறார்களா என்ற விவரங்களையும் தேடி வருகிறார்கள். குறிப்பாக 2 நாட்களாக கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராமசாமி மற்றும் பாக்கியம்மாளுடைய மகன் கவிசங்கர் அவர்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்கள் இருவருமே அந்த அவருடைய தொடர்பு கொள்வதற்கான அழைப்பினை எதுவும் ஏற்கப்படாத சூழல் இருந்திருக்கிறது. தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்போதும் அவருக்கு அந்த பதில் என்பது கிடைக்கப்படாத சூழலில் தான் தற்பொழுது சந்தேகமாக இருப்பதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களை அனுப்பி வீட்டில் அப்பா அம்மா என்னவாக இருக்கிறார்கள் என்று கவிசங்கர் தேடி இருக்கிறார். அந்த தேடலின் போதுதான் அவர்கள் இருவரும் சடலமாக வீட்டில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சியான தகவல் கிடைத்திருக்கிறது. இதனை அறிந்த உடனடியாக கவிசங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த உடல்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கொலை சம்பவத்தில் கொலை ஒன்றிருக்கக்கூடிய பாக்கியம்மாள் கழுத்தில் இருந்த தாலி, வளையல் உள்ளிட்டவைகளும் காணாமல் போயிருக்கின்றன. இதுபோல் வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய முதிய தம்பதிகளை குறிவைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் யார், என்ன நோக்கம் உள்ளிட்டவைகள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்.